ஓம் சீதாரா நேர்களுக்கு வணக்கம். ஆடினாலே ஸ்பெஷல். எதுக்கு? அம்மனை கும்பிடுறவங்களுக்கு. இதுல ஆடி கிருத்திகைன்னு ஒண்ணு வருது. இந்த வாட்டி ஆடி கிருத்திகை 2 நாள் வருது. இன்னைக்கு ஜூலை 18, அப்புறம் ஆகஸ்ட் மாசமும் வருது. இப்போ இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு, கிருத்திகைனாலே ஸ்பெஷல். முருகனை கும்பிடுறவங்களுக்கு, ப்ரேயர் பண்றவங்களுக்கு, முருகன் உபாசனை எடுத்தவங்களுக்கு, இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் முருகன் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கிருத்திகை ஸ்பெஷல் சொல்லுவாங்க. இந்த ஆடியில வரும் அத்தனை திதிகளும் ரொம்ப விசேஷம் தான். ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருசா ஒன்றும் இதுக்காக ரொம்ப சலிச்சு, ரொம்ப மெனக்கெட்ட, உடம்பு முடியல இருந்தாலும் நான் வந்து என் முருகனுக்காக பண்றேன் அப்படிலாம் எந்த கஷ்டமும் பட்டுக்க வேண்டாம். நீங்க மனதார முருகன் ஸ்லோகம் சொன்னாலே போதும், இல்லை பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும். இப்போ உங்கள் உடல் ஒத்துழைக்கல, என்னால் கூட்டத்தில் போய் நிற்க முடியல இன்னும் பட்சத்தில், முருகனை நினச்சி இருந்தபடிக்கு தியானம் பண்ணால் கூட போதும். சம்டைம்ஸ் பெண்களுக்கு அந்த நாளில் தீட்டு வந்துடலாம். அந்த டைமில் பூஜை ரூம் போக முடியல, கோயிலுக்கு போக முடியும்ன்ற பட்சத்தில் மனசு கஷ்டப்பட வேண்டாம். வீட்டில் இருக்கிறவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக இந்த நாளில் உட்காந்துட்டியா அப்படிலாம் வந்து மனசு கஷ்டப்படுவாங்க. அது பாடியிலேயே சேஞ்சஸ். அதில் அந்த பெண்ணோட குற்றமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால குற்றம் சொல்றதை நிறுத்திட்டு, பெண்களும் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், முருகன் என்னை வரவிடலை இப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து, லிவிங் ரூமாக இருந்தாலும் சரி, உட்கார்ந்த இடத்துல இருந்து கண்ணை மூடி முருகனை தியானம் பண்ணாலே போதும். இல்லை உங்களுக்கு சடாட்சர மந்திரம் தெரியும்னா சரவண பவ. இப்போ இந்த சரவண பவங்கிறது சான் பண்ணும்போது நீங்கள் சரவண பவ சொன்னாலே போதும். பட் எழுதும்போது வேணா ஓம் சேர்த்துக்கோங்க. அப்போ இப்படி நீங்கள் சான் பண்ணிகிட்டே இருந்தால் கூட அதுவே உங்களுக்கு போதும். இல்லை முருகன் கிட்ட எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உரையாடுவோமோ அப்படி கூட உரையாடுங்க. நீ அழகாக உட்காந்துருக்க, உனக்கு என்ன ஜாலியாக மயில் மேலே வர, நீ என்ன ரொம்ப அழகன்னு, நீ இவ்வளோ சக்தி வாய்ந்த, நம்ம எப்படி பேசுவோம், ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி கூட நீங்கள் கான்வர்சேஷனாக மைண்டுக்குள்ளேயே பேசிக்கலாம். அதனால் நீங்கள் ரொம்ப மனம் தானே பார்ப்பாங்க கடவுள், இல்லை? ஆனால் பாடிலி கிளென்லினஸும் தேவை, சுத்தம் இருக்கணும். கடவுள் வந்து மனம்தான் பார்ப்பாரு, நான் குளிக்காமல் பண்ணுவேன்னா அப்படிலாம் வேண்டாம். அதுக்குன்னு ஒரு நியமம் இருக்கு இல்லையா? குளிச்சு சுத்தபத்தமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் உடல் ஒத்துழைக்குது, இல்லை உங்களால் கோயிலுக்கு போக முடியும்னா பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டில் பூஜை பண்ணும்போது விரதம் இருப்பாங்க சில பேர். விரதம் உங்களுக்கு ஒத்துழைச்சால், உடல் ஒத்துழைச்சால் விரதம் எடுத்துக்கோங்க. இல்லை நான் மருந்து மாத்திரை சாப்பிடணும் என்னால் முடியாதுன்னா தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். விரதங்கிறது பச்சை பட்டினியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பழம் இல்லை முருகனுக்கு செய்யக்கூடிய நெய்வேத்திய பண்டங்கள் கூட சாப்பிடலாம். சில பேர் உப்பு போடாமல் வெறும் சர்க்கரை போட்டு, சர்க்கரை பொங்கலோ ஏதோ பஞ்சாமிரதமோ அந்த மாதிரி ஏதானு ஒன்று கலந்து பாலில் கொஞ்சம் தேன் விட்டு, கொஞ்சம் கல்கண்டு விட்டு, அப்படி கூட ஒரு அமுதம் மாதிரி ஒன்று செஞ்சு கூட நீங்கள் படைக்கலாம். அது கூட ஒரு நெய்வேத்தியம் தான் இல்லையா? ஸோ அதனால் அன்னைக்கு வந்து வேல்மாறல் படிச்சுக்கலாம். அன்னைக்கு ஸ்கந்தகுரு கவசம், கந்தகஷ்டி கவசம், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, இல்லை ஓம் முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருந்தாலே போதும். நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்து கூட ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. விபூதி அணிந்து கொள்ளலாம். விபூதி அணிந்து கொள்ளும்போது முருகன் கோயிலேருந்து வரும்போது அது இன்னும் ஸ்பெஷல். அதை அணிந்து கொள்ளலாம். பசங்களுக்கு உங்கள் குழந்தையே ஒரு முருகனாக பாவித்து வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து அத்தனை சந்தோஷமாக, ஒரு முருகன் உங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி ப்ரேயர் பண்ணலாம். ஸோ ஆடியில் வர கிருத்திகை வந்து ஸ்பெஷல் கிருத்திகையாக இருந்தாலும் அதற்கு ஸ்பெஷல் பூஜைகள்னு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் வேல் இருந்ததுன்னா, வேலை வந்து ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ஸ்பெஷல் வேல். அந்த வேலுக்கு அப்படி ஒரு அம்சம் இருக்குது. அந்த வேலுக்கு உயிர் கொடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அந்த பூஜை புனஸ்காரங்கள் இருக்கிறாங்கன்னா, எனக்கு அந்த வேலில் வந்து வேலையே சில பேர் வந்து மனித உடலாக பாவிச்சு, இது தலை, இது அங்கம், இதுக்குள்ளே இந்த பவர் இருக்குது, இதுக்குள்ளே இந்த பவர் இருக்குதுன்னு சில பேர் அந்த மாதிரி வச்சுப்பாங்க. நிறைய டைமில் இந்த மந்திரம் சொல்கிறவங்கெல்லாம் அந்த வேல் கையில் அப்படி வச்சுருந்துருப்பாங்க. குட்டி குட்டி வேல்லாம் கூட கிடைக்கும். அந்த வேலை நம்ம சும்மா பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு எடுத்துகிட்டு போனாலே வேல் நம்மளோடையே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பூஜை அறையில் போயிட்டு வேல் என்னோட துணையோட வா, என்னோட துணையாக வா அப்படின்னு கூப்பிட்டு கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ட் நீங்கள் வந்து முருகன் கூட வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தூய மனதோடு யார் கூப்பிட்டாலும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா முருகன் 10 அடி வருவார். முருகன் அடிச்சுக்க ஆளே இல்லை இல்லையா? ஸோ வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணணும் போது அருங்கோணம் நம்ம ஸ்டார் போடுவோம்ல,
அந்த அருங்கோணம் சக்கரம் போட்டு அதில் அந்த வேல் வச்சு ஒரு சின்ன தட்டு வச்சு அது மேலே விபூதி பரப்பி அதில் அந்த வேலை வச்சு அங்கே நீங்கள் பூஜை அந்த வேலுக்கு கூட பூஜை பண்ணலாம். மலர்களால் பூஜை பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தது அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு பூஜை பண்ணலாம். இல்லைன்னா குங்குமப்பூவும் ஸ்பெஷல், அதுக்கு வச்சு பூஜை பண்ணலாம். முருகன் வந்து ரெட் கலர் அப்படின்னு அசோசியேஷன் பண்ணுறோம்ல, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க முருகனை வேண்டுக அப்படின்னு. அப்போது சிகப்பு மலர்களால் செவ்வரளிப்பூ இல்லைன்னா வெட்சிப்பூ அந்த மாதிரியான சிகப்பு மலர்களால் பூஜைகள் அர்ச்சனைகள் பண்ணலாம். இல்லை நீங்கள் 108 தடவை சரவணபவன் சொல்லி பூஜைகள் பண்ணலாம். இந்த அருங்கோணம் மட்டும் போட்டுட்டு வேலை வச்சுட்டு சும்மா உட்காந்தபடியே நீங்கள் பூஜை பண்ணலாம். அதனாலே அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. இல்லை நான் எங்கள் வீட்டில் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க, நாங்கள் இத்தனை விளக்கு வைப்போம் அப்படின்னா உங்கள் வீட்டு ப்ரொசீஜர் படி பண்ணலாம். பட் புதுசாக பண்ணுறோன்னவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம இருப்போம் செய்வோம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்கள் செய்வாங்களான்னு தெரியாது. அதனால நம்ம ரொம்ப அழுத்திக்காமல் ஈஸியான ஒரு முறையில் இந்த ஆடி கிருத்திகையை கொண்டாடிடலாம்.